வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இளைய தலைமுறையினரின் பங்களிப்பால் மட்டுமே நம் நாடு வளர்ச்சியடைந்த தேசமாக உருவெடுக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. சிறை கைதிகளுக்கு தொழிற்பயிற்சி வழங்க அரசு தயாராக இருப்பதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். ஆதிச்சநல்லூர் நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒத்துப்போவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ராம்குமார் ராமநாதன் ரஷ்யாவின் அலெக்சாண்டரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இளைய தலைமுறையினரின் பங்களிப்பால் மட்டுமே நம் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியாவாக உருவெடுக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் மோகன்லால் சுகாதியா பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் அனைத்து துறைகளிலும் மகளிர் முன்னேறி வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். மாணாக்கர் தங்களது மனப்பாங்கை பாதிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றார். வாழ்க்கையில் நேர்மையை முக்கிய அங்கமாக திகழ வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அறிவாற்றல், அறிவியல், தொழில்நுட்ப பிரிவுகளில் மாற்றங்கள் பெருமளவில் நிகழ்வதாக சுட்டிக்காட்டினார். தனிப்பட்ட லட்சியம் மற்றும் சமூக நல திட்டங்களுக்கு இடையே சமன்பாட்டுடன் மாணவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அனைவரின் வளர்ச்சிக்கும் உயர் முன்னுரிமை வழங்குவதன் மூலம் நமது திறன்கள் மேலும் மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்த முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. இதனிடையே பிரதமர் நாளை புதுதில்லியில் நடைபெறும் கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பசுமை திட்டங்கள், புவி பொருளாதார நிலைமை, வளர்ச்சிக்கான அம்சங்கள், கொள்கை செயல் திட்டங்கள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. சர்வதேச நிபுணர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் தென் நாடுகளின் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி நிறுவனங்கள் சார்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மன் கி பாத் மனதின் குரல் பிரதமரின் வானொலி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவு பெறுகிறது. 2014ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது எண்ணங்களை ஆகாஷவாணியின் மனதில் குரல் மூலம் மக்களிடையே பகிர தொடங்கினார். இந்த 10 ஆண்டுகளில் இந்நிகழ்ச்சியின் மூலம் பகிரப்பட்ட பல்வேறு சமூக, கலாச்சார, சுற்றுச்சூழல், நடைமுறை சார்ந்த திட்டங்கள் நாட்டில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்திற்கு வழிகோலியுள்ளது. பிரதமர் மக்களிடையே கலந்துரையாடுவதற்கான தளமாக உருவெடுத்துள்ள மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடந்த மாத இறுதியில் பேசிய பிரதமர் ஒட்டுமொத்த பங்களிப்புடன் சமூகத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் அனைத்தும் மனதின் குரல் மூலம் அங்கீகரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் நேயர்களே இந்நிகழ்வின் நங்கூரமாக திகழ்கிறார்கள் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். ஹரியானாவில் 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வதால் அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ராகுல் காந்தி மகேந்தர்கட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு யோகி ஆதித்யநாத் பரப்புரை மேற்கொண்டார். ஹரியானாவில் பதிவாகும் வாக்குகளும் ஜம்மு காஷ்மீரில் 3 கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகளும் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. நவராத்திரி பண்டிகை நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் தொடங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஆலயங்களிலும் இல்லங்களிலும் கொலு அமைத்து மக்கள் இவ்விழாவை கொண்டாடுவது வழக்கமாகும். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சரஸ்வதி ஆயுத பூஜைகள் வரும் 11ஆம் தேதியும் விஜயதசமி வரும் 12ஆம் தேதியும் கொண்டாடப்படுகின்றன. நவராத்திரி விழாவை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களுக்கு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்னை சக்தியின் அருள் அனைவருக்கும் கிட்ட தாம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். இதனிடையே மயிலாடுதுறை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர். முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா பண்டிகையை முன்னிட்டு பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காக காளி, முருகன், சிவன் போன்ற தெய்வங்களின் வேடங்களையும் குரங்கு, கரடி போன்ற மிருகங்களின் வேடங்களையும் போட்டு விரதத்தை மேற்கொள்வார்கள். வரும் 10ஆம் திருநாளான வரும் 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்ட பின்பு தங்களது விரதத்தை நிவர்த்தி செய்து கொள்வார்கள். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் லக்ஷ்மணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. முன்
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழக சிறைகளில் கைதிகளுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படுவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புழல் மத்திய சிறையில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறைவாசிகளை காண வருபவர்களுக்கு நவீன வசதிகளுடன் அறை உள்ளிட்டவை இன்று திறக்கப்பட்டதாக கூறினார். சிறைவாசிகளுக்கு தரமான உணவுகள் வழங்கப்படுவதாக கூறிய அமைச்சர், தண்டனை கைதிகள் தொழிற்பயிற்சி கேட்டு விண்ணப்பித்தால் அவர்களுக்கு உதவ அரசு தயாராக இருப்பதாக கூறினார். புழல் சிறைச்சாலையிலே இன்றைக்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகளை சிறைவாசிகள் பார்வையாளர் சந்திப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சிறைவாசிக்கு அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 56 சிறைவாசிகள் தங்களுடைய பார்வையாளர்களோடு சந்திக்க முடியும். ஏறக்குறைய 728 பேருக்கு ஒரு நாளைக்கு பார்ப்பதற்கான வசதி உண்டு. வாரத்திலே ஒரு சிறைவாசி நண்பர்கள் குடும்பத்தாரை 2 முறை சந்திக்க முடியும். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் உள்ள நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒத்துப்போவதாக மாநில நிதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 5வது புத்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டிலேயே முதல் முறையாக அகழாய்வு பணிகள் ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சிவகலையிலே தங்கத்திலான பொருட்கள் வரவில்லை. அருகே இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் தங்கத்திலான பொருட்கள் கிடைக்கிறது. இருவேறுபட்ட நாகரிக காலங்கள் அருகருகே இயங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொற்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள என்று சொன்னால், கங்கை சமவெளியிலே காணப்படக்கூடிய அந்த கருப்பு பானை ஓடுகள் அங்கேதான். கங்கை சமவெளியிலே பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த காசுகள் கொற்கையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய வாணிப தொடர்பை நமக்கு உருவாக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன், எதிர்கால தலைமுறையினர் நாட்டுப்பற்று மொழிப்பற்றில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் 6வது புத்தக திருவிழா நாளை தொடங்கும் நிலையில் பொதுமக்கள், இளைஞர்கள், மாணாக்கர் அனைவரும் இவ்விழாவில் பங்கேற்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த புத்தகமா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமா இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து கண்டிப்பாக ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு 40 நாட்களுக்குள்ள அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட வேண்டும் என்கின்ற நோக்கோடு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்பு பழக்கம் இந்த வருடம் புத்தக திருவிழால வாங்குற புத்தகத்தோடு உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நூலை வாசித்தல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள சர்க்கரை ஆலைகளின் செயல்பாடுகள் குறித்து மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், சென்னையில் உள்ள வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் போதை மாத்திரைகள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டினார். திருச்சி புள்ளம்பாடி ஊராட்சி ஒன்றியம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறுவயலூர் கிராமத்தில் குழந்தை நேய பள்ளி கட்டுமான பணிகளை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் கல்வி உதவித்தொகை பெற தகுதியுடைய மாற்றுத்திறனாளி மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரி மாணாக்கருக்கான சிறப்பு கல்விக்கடன் முகாம் மருதுபாண்டியர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரஷ்யாவின் அலெக்சாண்டரை இன்று எதிர்கொள்கிறார். 9வது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் ஷார்ஜாவில் இன்று தொடங்குகின்றன. இந்தியா தனது முதல் போட்டியில் நியூசிலாந்துடன் நாளை மோத உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைய தலைமுறையினரின் பங்களிப்பால் மட்டுமே நம் நாடு வளர்ச்சியடைந்த தேசமாக உருவெடுக்க முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. சிறை கைதிகளுக்கு தொழிற்பயிற்சி வழங்க அரசு தயாராக இருப்பதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார்.
ஆதிச்சநல்லூர் நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒத்துப்போவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ராம்குமார் ராமநாதன் ரஷ்யாவின் அலெக்சாண்டரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.